39 பேர் வந்துட்டாங்க. சி ஓகே, என்னோட ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஹரிபாபு சிறப்பா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவரோட பிரச்சனை, என்ன மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஏஐல படிக்க ஆரம்பிச்சிருக்காரு, சர்டிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதெல்லாம் வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஹரிபாபு. அடுத்து வந்து நம்ம போறது வந்து விஜயகுமார் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தாரு. என்னன்னா, அவரோட கரியர் கவுன்சிலிங் பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா நம்ம இந்த இதே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது இந்த ரீயூனியன், ஆன்லைன் ரீயூனியன் போட்டதே வந்து ஏற்கனவே சொன்னது போல தான். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க, திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுறேன். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் எல்லா பேரும் ரீயூனியன் ஆன்லைன்ல வாங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எல்லா பேருமே பேசணும்னு நினைப்பாங்க. பேசணும்னு நினைக்கிறவங்க பேசாம விட்டுருவாங்க. இல்ல சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிரும். முதல்ல யாரு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி குடுக்குறது தான் அந்த ஃபார்ம்லாம் வந்து போட்டது. இல்லாட்டினா எல்லா பேரும் வாங்க, ரொம்ப கேஷுவலாவே பேசியிருக்கலாம். பட் இது போட்டதுக்கான நோக்கம் இதுதான். யாரு பயனடைஞ்சாங்க, யாருக்கு பிரச்சனை, அ அந்த ட்ரஸ்ட்லாம் இருக்கே, அது என்ன பண்ணுது? இன்னும் ஆக்டிவா இருக்கா? இல்ல எதுவும் யாருக்கும் உதவி தேவைப்படுதுன்னா, அவங்க எப்படி உதவி பண்ணுவாங்க? எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது மாரி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணது. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க விஜயகுமார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் குடுக்குறேன். பாபு கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. பாபு பின் பண்றீங்களா சுந்தர்? ஆமாப்பா, நான் இந்த ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்டாப் ஷேரிங். நீங்க உங்க வீடியோல ஷேர் பண்ணல, ஜஸ்ட் அப்படியா? ஒரு 3 மினிட்ஸ் முடிச்சிடுறேன். நோ ஸ்கிரீன் ஷேரிங் தேவைப்படாது எனக்கு. அப்படியாப்பா? பின் மட்டும் பண்ணிடுறேன். ஓகே, சிறப்பு. நீங்க ரீயூனியன் டிஷர்ட் போட்டு வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நன்றி. பேசலாங்களா? பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2026. கெரியர் கவுன்சிலிங் ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 months I have been sharing the slides and everything. So சின்ன ரீகேப், நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது சரி, காலேஜ் படிக்கும்போது சரி, நமக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மெஜாரிட்டி யார் சொல்லியிருப்பா? நம்ம பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, இல்ல நம்ம ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு குரூப் எடுக்கிறனே நம்மளும் எடுத்திருப்போம். ஸோ டிப்பிக்கலா அப்படிதான் இருந்திருக்கும். காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது மோஸ்ட் ஆஃப் அஸ் டோன்ட் ஹேவ் அன் ஐடியா, என்ன பண்ணும் எது பண்ணும் தெரியல. ஒரு பை பியூக்ல தான் வி ஜஸ்ட் காட் த்ரூ ஸ்கேட்டர்ட் எவ்ரிவேர். இப்ப நிறைய பேர் நல்ல பொசிஷன்ல இருக்கிறோம், நிறைய பேர் வந்துட்டு டிட்ராக்ட் ஏதோ ஒரு இதுல இருக்கிறாங்க. ஸோ எனக்கு கூட தெரியாது கெரியர் கவுன்சிலிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது தெரியாது. ஹவ் ஐ கேம் டு நோ, லைக் ஹரிபாபு, ஈவன் ஐ had been laid off இந்த 2025 ஜான்வரியில. So I was into US recruiting for consultants who are living in US, a company based out of Southfield, Michigan. But I used to support from India for the last 15-16 years. So all of a sudden, I got a mail stating that the middle level management, we needed to shake it up. So that was the past. But நான் ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கும் போதே ஐ ஹேவ் பீன் ஹேண்டில் மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க ஏதோ ஒரு வகையில் தே பீன் லேகிங் சம்வேர். ஸோ அவங்களுக்கு கைட் பண்றது நேச்சுரலாக இட் ஹாஸ் பீன் வித் இன் மீ. ஸோ ஆல் ஆஃப் சடன் இந்த நியூஸ் வந்தோடனே தென் ஐ ஹேவ் நோ செகண்ட் தாட். ஸோ ஐ வாண்டட் டு கெட் இன் டு த கெரியர் கவுன்சிலிங் இமீடியட்லி. அந்த செகண்ட் ஆப்ஷன் விச் வாஸ் பேஷனேட் இன் மீ. ஸோ ஒய் கெரியர் கவுன்சிலிங் நம்ம எதுக்கு தேவை அப்படின்னா, இட் இஸ் ரியலி ரிக்வயர்ட் for the students from 13 years ல இருந்து ஒரு 25 years வரைக்கும், very crucial in their lifetime. 13 years typically they'll come to 10th grade. 10th gradeல இருந்தது ரொம்ப crucial. ஏன் அப்படின்னா, எந்த ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் +2 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன போடலாம், ப்ரொஃபஷனல் போகலாமா, மெடிசன் போகலாமா, அக்ரி போகலாமா, இல்லை எனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த மாதிரி போகலாம். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நம்ம படிக்கும்போது very limited opportunities, so we just somehow came out. But இப்ப பாத்தீங்கன்னா lot of opportunities, ample of opportunities. So most of the time பாத்தீங்கன்னா parental influence, peer influence and the trend, latest up என்ன மார்க்கெட்ல இருக்கு அதை படிச்சா வேலை கிடைக்குங்கிற மாதிரி
நிறைய பேர் சைட் ட்ராக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ ஒய் கரியர் கவுன்சிலிங் அப்படின்னா, இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக், டேட்டா ட்ரிவன், சயின்டிஃபிக், சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம், which is been proven worldwide, which gives us exactly அந்த ஏன்னா அந்த அசஸ்மெண்ட் எடுக்க போறது பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கிளைண்ட், அந்த ஸ்டூடெண்ட்டோ அந்த ப்ரொஃபஷனல் தான் தேர் கோயிங் டு டேக் அப் த அசஸ்மெண்ட். வெறும் அசஸ்மெண்ட் மட்டும் கிடையாது, we will be talking to them as எப்படி வந்து ஒரு சைக்காலஜி கவுன்சிலிங் நடக்குது, that is for the clinical based. We will be doing the counseling for the career based. அவங்களோட எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட வே ஆஃப் லேர்னிங், விசுவல் லேர்னிங் அவங்க பிடிக்குமா, ரீட் அண்ட் ரைட் பிடிக்குமா, இல்லை they wanted to touch with a thing, அந்த மெஷினை டச் பண்ணாதான் அவங்களுக்கு பிடிக்குமா, அந்த மாதிரி வேரியஸ் வேஸ் we will understand them completely. Then we will send them the psychometric assessment. Once they complete the psychometric assessment and the report வந்ததுக்கு அப்புறம் we will interpret to them in a such a way that what suits them, என்ன கெரியர் பேத்தில் அவங்க போகலாம், wherever stage they are, we will guide them accordingly to choose the right career path in a long run. 10th என்ன ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணணும், +2 முடிச்சிட்டாங்கன்னா எங்க போகலாம். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஆர் செல்ஃப் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம், நம்ம பையன் இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்லை மெடிசன் படிக்கலாம், அக்ரி படிக்கலாம், இவ்வளவுதான் இருக்கும். ஒரு 7-8 ஸ்ட்ரீம்ஸை தவிர நமக்கு எதுவும் தெரியாது. Trust me, there are around 3,000 plus careers available. Especially after the AA coming to picture, there are plenty of that which we don't know. இதுல எந்த கெரியர் எடுத்தா பேஷனேட்டா, நம்ம ஜேபி கூட சொன்னாரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே ஒர்க்ல, ஐ லாஸ்ட் மை ஹெல்த். இந்த கெரியர் கவுன்சிலிங் என்ன அட்வான்டேஜ்னா, உனக்கு பிடிச்ச ஒரு கெரியரை நீ செலக்ட் பண்ணேன்னா யூ வில் லைக் ஒர்க் லைக் எனிதிங், ரைட், என்டையர் ரெஸ்ட் ஆஃப் யுவர் கெரியர். அதனால தான் இந்த கெரியர் கவுன்சிலிங் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஐ ஹவ் பீன் மீட்டிங் லாட் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட் இப்பயே கேட்கறாரு, அங்கிள் ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் லைக் மை ஃபாதர், 9 to 5 job is not for me. He's not even spending over the weekend with me. He's based out of Chennai. அவனுக்கு என்னன்னா இப்பயே ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு ஆசை. நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். ஸோ ஐ கைடட். என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு 4 கேட்டகரியில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப ஈஸி, அவங்கள அப்படியே மோல்ட் பண்ணி கொண்டு போயிடுது. செகண்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. தேர்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் நிறைய தெரியும், நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. அண்ட் த ஃபோர்த் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இதுதான் பண்ணணும்ட்டு வந்து உட்காருவாங்க. தென் ஐ வில் கைட் தம் ஃப்ரம் தட் மோமெண்ட். ஸோ apart from this, I am also counseling for the India admission, அதாவது ஆன்லைன் அட்மிஷன் for the top notch universities, Manipal University, Amity University, even IIT, IIM, ISC, IISc, they are all offering beautiful courses. உங்களால் ஆஃப்லைன்ல போய் அவ்வளோ லேக்ஸ் டுகெதர் ஸ்பெண்ட் பண்ணி உங்களால் படிக்க முடியாட்டா, இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், திஸ் இஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம். ஐ எம் ஆல்சோ டேக்கிங் கேர் ஆஃப் தி ஆன்லைன் அட்மிஷன், ஆன்லைன் ஆர் ரிமோட் அட்மிஷன் ஃபார் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ். தென் கம்ஸ் டு த ஸ்டடி அப்ராட் அகாடமிக். எனக்கு ஒரே பலம் என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன் ஆர் அதர் வே, தே ஆர் ஆல் ஸ்ப்ரெடிங் அவுட் அக்ராஸ் ஆல் த நேஷன்ஸ், ரைட். எனக்கு நான் கிளைண்ட்டை நான் சொல்றது அப்படின்னா, உனக்கு ஏதாவது லோக்கலா யூ நீட் சம் கார்டியன் அப்படின்னா லெட் மீ நோ. அப்ராட் போற பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ சொல்லுவேன், ஐ ஹாவ் கனெக்ஷன்ஸ் ஓவர் தேர், யூ கேன் மேக் தெம் அஸ் அ லோக்கல் கார்டியன் இஃப் யூ வாண்ட். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்க முடியுது என்னால். ஸோ ஸ்டடி அப்ராட் கவுன்சிலிங் யூஎஸ், யூகே, கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா இஸ் பியூட்டிஃபுல்லி கம்மிங் அப், அண்ட் ஜெர்மனி, ஆம்பிள் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னன்னா, நிறைய பேருக்கு இது போய் ரீச் ஆக மாட்டேங்குது. ஈவன் ஐ ஹவ் பீன் அசோசியேட்டட் வித் ஃபியூ நான் வாலண்டியரிங் NGO ஆர்கனைசேஷன்ல ஐ ஹவ் அசோசியேட்டட் மை செல்ஃப். இப்போ நீங்க இந்த ஒரு நம்ம ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறதே எனக்கு தெரியாது. இல்லாட்டி ஐ கேன் கண்டக்ட் லாட் ஆஃப் அவேர்னஸ் ப்ரோக்ராம், கெரியர் கைடன்ஸ் ஆகட்டும், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் ஆகட்டும், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், ஹவு டு ஆப்டிமைஸ் யுவர் ரெசுமே, லிங்க்டின் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும், ஹவு டு என்கவுண்டர் தி இன்டர்வியூ கான்ஃபிடென்ட்லி, நிறைய சொல்லலாம், சரிங்களா. இப்போ என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, ஸ்ப்ரெட் அக்ராஸ் த நியூஸ். இப்போ நம்ம குரூப் ஆஃப் பீப்புளுக்கு எந்த கைடன்ஸ் தேவையோ அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் திங், forget about commercials, this is not for the commercials, but yes, of course there are minimal thing and the cost affect ஆகாதபடி I will be running it. It's not about the commercial, it's not about sales or marketing, it's about giving them the right career path, right informed decision. So முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க.
I'm very happy to assist you whenever needed. I can share my contact details after this event. Please reach out to me anything. Starting from 10th grade இருந்து +2 graduation இல்லை ஆன்லைன்ல எனக்கு படிக்கணும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் கைட் மீனாலும் கைட் பண்ணுவேன். இல்லை ஐ வாண்ட் டு கோ டு அப்ராட் யூஜி பண்ணணுமா பிஜி பண்ணணுமா ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ. இட்ஸ் அன்பயாஸ்டு திங். மற்ற இன்ஸ்டிடியூஷனுக்கும் எனக்கும் என்ன சார்ந்த நிறுவனங்களுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, ஸ்டடி அப்ராட் அட்மிஷன் கவுன்சிலிங் போனீங்கன்னா that particular institute having tied up with a few universities, no matter what they try to push you there because they will get more payout. Where அப்படி பண்ண மாட்டோம். அந்த ஸ்காலர்ஷிப் இருக்குதா, how early he can apply, he or she can apply. பார்ட் டைம் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அகாடமிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட் பெர்மிட் விசா இருக்கா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி. ஒன்லி அட்மிஷனோட we will not stop. We will make sure that they will get employability. ஏன்னா ஃபாரின்ல போய் படிச்சுட்டு கடனோட வரக்கூடாது இந்தியாவுக்கு. he has to be there, do some job, employability, அது எல்லாத்தையும் பார்த்துக்கோ. end to end, starting from your 10th grade இருந்து study abroad வரைக்கும் I can able to support them. I am in a process of registering a venture and I am a certified career counselor and study abroad counselor from ICCC, one of the prestigious recognized international organization, ICCC International Career Counseling certified. So I will share you those things. So யாரா இருந்தாலும் சரி, it's not necessarily உங்க immediate relationship or professionals or somebody somewhere, please do not just like that அவங்களுக்கு எதுவுமே சொல்லிடாதீங்க. ஏன்னா அதுக்குதான் நாங்க இருக்கிறோம். லைக் how we reach out to the doctor, உடம்பு சரியில்லாட்டி இமீடியட்டா நம்ம கை மெடிசன் பண்ணிக்க மாட்டோம். கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் போய் பாத்துருவோம். கண்டிப்பாக விஜயகுமார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. சூப்பரான இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும் எல்லா பேர்த்துக்கும். இந்த 2026 அவ்வளோ உங்களோட கெரியரே மாத்திட்டு இந்த ஒர்க் பண்றது அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. சில பேர் ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்றாருன்னு. அது ரொம்ப ரொம்ப சேலஞ்சானது. எந்த ஒரு ப்ரொஃபஷன் எடுத்தாலும் சரி, அதர் தென் ஒர்க்கை தவிர எது பண்ணாலுமே ஒரு இது பண்றாரு அது பண்றாருன்னு சொல்றதுக்கு ஈஸி இது இருக்கும், மார்க்கெட்டிங் பண்றாரு அப்படின்ட்டு. பட் அது நம்ம ஹாபியா பண்றோம் இல்ல வெளியினா பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் குட். இப்ப இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணேன். அது இந்த ஏஐ ரிலேட்டட் நம்ம ஹரிபாபு சொன்னதா இருக்கட்டும் இல்ல நீங்க சொன்னதா இருக்கட்டும், ப்ராம்ப்டிங் பண்றதே கூட, ப்ராம்ப்டிங் இன்ஜினியரிங் கூட அவ்வளவு ஜாப் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? பெட்டர் ப்ராம்ப்டிங் பெட்டர் அவுட்புட் இல்லையா? அதை எப்படி பண்ணணும், எப்படி ஒழுங்கா கேள்வி கேள்ற, அதுக்கப்புறம் பதில் எதிர்பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அது பாத்தீங்கன்னா நிறைய ஓப்பனிங் வந்துட்டே இருக்கு. முன்னாடி ஒரு காலத்துல இன்டர்நெட்டே சேலஞ்சா எல்லா ஜாபும் போயிருமா அப்படின்றது. இப்போ நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் வந்திருக்கு. கண்டிப்பா அது சேலஞ்சிங்கான விஷயம். எல்லா பேரும் பயனுள்ளதா இன்ஃபர்மேஷனா கொடுத்தீங்க. நன்றிங்க விஜயகுமார். இல்ல, ஒரே ஒரு லாஸ்ட் மெசேஜோட முடிச்சுக்கிறேன். தயவு செய்து யாருக்கு எந்த கெரியர் சொன்னாமல் ப்ளீஸ் டு நாட் செலக்ட் எனி கெரியர் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ். மார்க்ஸ் ஒன் ஆஃப் தி லாஸ்ட் ஆப்ஷன். அவங்களோட ஸ்ட்ரென்த் பாருங்க, அவங்களோட ஆப்டிடியூட் பாருங்க, அவங்களோட பர்சனாலிட்டி பாருங்க. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் ஃபேக்டர் தான் யூ வில் ஹேவ் டு கோ வித் த மார்க்ஸ். அப்புறம் ஃபேமிலி, அப்கோர்ஸ் ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்க ஃபினான்சியல் சுச்சுவேஷன் இதெல்லாம் வச்சுட்டு தான். சில பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய கிளைண்ட்ஸ் சொத்து பூமி வீடு எல்லாம் வித்து எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறாங்க. படிச்சுட்டு எம்எஸ்ஓ எம்டிஏ பண்ணாம அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க? 20,000 25,000 தான் வாங்க. ஒய் திஸ்? என்ன மெடிசன் நிறைய பேர் போறோம். ஸோ அதெல்லாம் நிறைய இருக்கு. தயவு செய்து மார்க்ஸை பேஸ் பண்ணி ப்ளீஸ் டு நாட் சூஸ். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் they'll open up with us, not with the parents, not with the friends. எங்கள்கிட்ட நிறைய ஓப்பன் அப் பண்ணுவாங்க. that's why we will not restrict with 1 or 2 session as long as they comfortable. ஒரு பேரண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஏன்னா 10th 12th படிக்கும்போது நாங்கள் we have a responsibility to convince their parents. ஏன் உங்க பையனுக்கு பொண்ணுக்கு இது பிடிச்சிருக்கு, அவ இதை படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு we will give them the data, supporting data. ஜஸ்ட் லைக் நான் வேர்பலா சொல்ல மாட்டோம், இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ நம்ம குரூப்ல சரி, உங்களுக்கு யார் தெரிஞ்சிருந்தாலும் சரி, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ரெஃபர் மீ. இட்ஸ் நாட் அபவுட் த கமர்ஷியல், ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ்க்காக ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள்.
to support and help. ஓகே, Thank you ரொம்ப so much. நன்றிப்பா, ரொம்ப நன்றி. நம்ம ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கடைசியில் வச்சுக்கலாம். ஏன்னா ஓப்பன் டு ஆலும் கடைசி அஜெண்டாவை வச்சுருக்கோம். நான் நாட் ஓன்லி பார்ட்டிசிபெண்ட் மட்டும் இல்லை, இது வந்து எல்லா பேர்த்துக்கும் நான் ஒரு ஓப்பனிங் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, அன்பின் பண்ணியாச்சு. தேங்க்ஸுங்க குமார், சிறப்பாக இருந்தது, பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து ஆஸ்திரேலியா பற்றி சொல்லியிருந்தேன். ஆஸ்திரேலியாவிலேருந்து யாரும் வர முடியாது, ஏன்னா அவங்களுக்கு மிட் நைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பகவதி ஆதித்தன் இருக்காரு, அவருக்கு ஒரு வெல்கம் போட்டுக்கலாம். நன்றிங்க பகவதி, ஜாயின் பண்ணதுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து. வேற யாரோ காஞ்சனா மேம்னு போட்டிருக்காங்க, அது யாரு வந்திருக்காங்க, எனக்கு யாருன்னு தெரியல, மன்னிக்கணும். அது யாருங்க? நம்ம காலேஜ் ஓ அப்படிங்களா? வெல்கம் வெல்கம் பண்ணாமல் விட்டுறக்கூடாது, அதுக்காக தான் கேட்குறேன் நான். இருக்காங்களா இப்போ? இருக்காங்களா? எனக்கு தெரியல. ஓகே, வேற யாரும் வெயிட் பண்றாங்களா? ஓகே, ரொம்ப நான் சைக்கிள் கேப்ல டி-ஷர்ட் மாத்திட்டு வந்த மாதிரி தெரியுது. ஓகேப்பா, சிறப்பு சிறப்பு. சரிப்பா. இப்போ ஒரு போட்டு வந்திருக்கான், அவன் பேசுறதுக்கு முன்னாடி தான் கவனிச்சேன், டக்குன்னு எடுத்துட்டு வந்து போட்டேன். ஓகே, நன்றி நன்றி. இப்போ ஒரு முக்கியமான ஒரு நபரை நம்ம சந்திக்க போறோம். நண்பர் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து பிஸ்னஸ்ல இறங்கி பல வருஷங்களா வந்து பணியாற்றிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். நாட் ஓன்லி ஐடி இல்லாமல் பிஸ்னஸ்லையும் எப்படி வந்து சாதனை பண்றாரு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க கமல். நம்ம கமல் தான் வந்து ரீயூனியனோட 25th ரீயூனியனோட ஃபினான்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டாரு, சிறப்பாக